பிளானிங் கமிஷன், தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா திட்டக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையிடம் எங்கே இருந்துச்சுன்னா டெல்லியில் இருந்துச்சு. டெல்லியில் தான் வந்து தலைமையிடம் இருந்துச்சு. இந்த திட்டக்குழுவை பற்றி கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பில் வந்து குறிப்பிடலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 15 மார்ச் 1950, 15 மார்ச் 1950 தான் வந்து பிளானிங் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபஸ்ட்டு தலைவராக யார் இருந்தாங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் வந்து ஃபஸ்ட்டு தலைவராக இருந்தார். லாஸ்ட் தலைவராக யார் இருந்தாங்கன்னா நரேந்திர மோடி தான் லாஸ்ட் தலைவராக இருந்தாங்க. அதே மாதிரி டெப்யூட்டி சேர்மன் துணைத் தலைவராக யார் இருந்தார் ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷனில் அப்படின்னா குல்சார்லால் நந்தா தான் லாஸ்ட்டு துணைத் தலைவராக இருந்திருக்காரு. அதே மாதிரி இந்த பிளானிங் கமிஷனில் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா சேர்மன், அப்புறம் 4 மினிஸ்டர்ஸ். சேர்மன்னா தலைவர், 4 மினிஸ்டர் 4 அமைச்சர்கள் வந்து இதில் இருப்பாங்களாம். அப்போ 1+4 அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்து தலைவர்கள் இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பிளானிங் கமிஷன் திட்டக்குழுவோட முக்கியமான வேலையே என்னென்னா 5 இயர் பிளான் 5 ஆண்டு திட்டம் இருக்குல்ல, அதை வந்து எஃபெக்டிவாக வந்து பேலன்ஸ்டாக வந்து கொண்டு போய் சேர்க்கறது, கரெக்டாக வந்து ஃபார்ம் பண்ணி கொண்டு போகிறது தான் வந்து இந்த பிளானிங் கமிஷனோட வேலை. 5 இயர் பிளான் 5 ஆண்டு திட்டத்தை வந்து கரெக்டாக நடைமுறைப்படுத்துறது தான். அதே மாதிரி இந்த திட்டக்குழு வந்து எப்போ வந்து கலைச்சாங்க அப்படின்னா 15 ஆகஸ்ட் 2014 வந்து கலைச்சிட்டாங்க. யாருன்னா பிரைம் மினிஸ்டர் பிரதமர் நரேந்திர மோடி தான் வந்து கலைச்சாராம். அதே மாதிரி இதை கலைச்சிட்டு எந்த இன்ஸ்டிடியூஷன் புதுசாக வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா நிதி ஆயோக், இதை தான் வந்து புதுசாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.